இதை விட ஈஸியாக டேஸ்ட்டாக யாராலையும் செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஈஸியான ரெசிபி தான் இந்த மோத்திச்சூர் லட்டு. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்வீட்ஸே செய்யாதவங்க கூட இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. அவ்வளோ சூப்பராக பக்காவாக வரும். அந்தளவுக்கு ஈஸியாக செய்கிற மாதிரி நிறைய ட்ரிக்ஸும் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு அப்படியே டேரெக்டாக சேர்க்காம சலிச்சு விட்டு சேர்த்துக்கலாம். ஒரு தடவையோ 2 தடவையோ சலிச்சு விட்டு செய்யும் போது இன்னுமே பர்ஃபெக்டாக ஈஸியாக இருக்கும். உங்ககிட்ட மெஷரிங் கப் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. ஏதாவது ஒரு கப்பு அல்லது டம்ளர் கூட நீங்கள் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே அளவில் எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மாவை சலிச்சு விட்டுட்டு தண்ணி ஊற்றி கரைக்கும் போது நமக்கு கெட்டி கெட்டியாக ஆகாது. அதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போதுமே நல்லா ஈஸியாக ஃப்ளோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாவை சலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா கலர் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கலர் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து கடையில் செய்கிற அதே கலருக்கு வரணும் அப்படின்றதுக்காக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பால் மாவு அளக்குறீங்களோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே அதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்கும் போது தான் அந்த இனிப்பு சுவை வந்து என்ஹான்ஸ்டாக தெரியும். அதனால் சிட்டிகை உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. 2 கப் அளவு மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சோம்னா இந்த மாதிரி வரும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் வரல அப்படின்னா தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதாவது தோசை மாவு பதத்துக்கும் இருக்கக்கூடாது, இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து கொஞ்சமாக ஊற்றினோன்னா உள்ளுக்குள்ளே போகாமல் இந்த மாதிரி மேலே நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நமக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். லட்டு செய்கிறதுக்கு பூந்தி நம்ம பொரிச்சு எடுக்கும் போது நார்மலாக இந்த மாதிரி பூந்தி கரண்டி வச்சு பொரிச்சு எடுப்போம் இல்லையா? ஆனால் இது எல்லாருக்கிட்டையும் இருக்காது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து அடுத்தது உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பூந்தி கரண்டி வச்சு நான் பொரிச்சு எடுத்து காமிக்கிறேன். பூந்தி கரண்டி இல்லாமல் நிறைய மெத்தடில் பொரிச்சு எடுக்க முடியும். பூந்தி கரண்டியில் பொரிச்சு எடுக்கிறதுல என்ன ப்ளஸ்னா, இது நம்ம கார பூந்திக்கும் பயன்படுத்திக்கலாம், லட்டு செய்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பெருசாக நல்ல முத்து முத்தாக அழகான ஷேப்பில் இருக்கும். அதனால நம்ம இதை பொரிச்சு எடுத்து அப்படியும் லட்டு செய்யலாம். இதில் பாதி எடுத்து நம்ம கார பூந்தியாகவும் செஞ்சுக்கலாம். எல்லோ கலரில் கல்யாணங்கள்லாம் வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி லட்டு வந்து இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து அப்படியே லட்டுவாக பிடிப்பாங்க. அது ஆனால் நிறைய பேருக்கு பிடிக்காது. நல்ல சாஃப்டாக இருக்கிற மோத்திச்சூர் லட்டு தான் எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம சின்னதாக பொரிச்சாலும் சரி அல்லது பெருசாக பொரிச்சாலும் சரி, இதை எப்படி நம்ம சாஃப்டான லட்டுவாக மாற்றுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பூந்தி கரண்டி பயன்படுத்தி பொரிச்சது எவ்வளோ அழகாக முத்தாக ஷேப்பாக இருக்குது பாருங்கள். அடுத்தடுத்த மெத்தடில் வந்து நம்ம பூந்தி கரண்டி இல்லாமலே எப்படி பொரிக்கிறதுன்னு காமிக்கிறேன். பூந்தி கரண்டிக்கு பதிலாக நம்ம வீட்டில் நார்மலாக ஜல்லி கரண்டி இருக்கு இல்லையா? அதில் கூட நம்ம பொரிக்கலாம். அல்லது இந்த மாதிரி முறுக்கு பிழிகிற அச்சு இருக்கு இல்லையா? அதில் ஊற்றி கூட பொரிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஊற்றி பொரிக்கும் போது ஷேப்ஸ் கரெக்டாக வராது. நம்ம இந்த லட்டு செய்கிறதுக்கு ஷேப்ஸ் கரெக்டாக வரணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ நம்ம எந்த மாதிரி ஷேப்ஸ் வந்தாலுமே பிரச்சனை கிடையாது. இது வந்து நல்லா வெந்திருக்கணும், அதே நேரத்தில் மொறுன்னு ஆகக்கூடாது. அதனால் நல்லா திருப்பி விட்டு இந்த பூந்திகளை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அடுத்தது இந்த மாதிரி பால் பாக்கெட்டோ அல்லது எண்ணெய் பாக்கெட்டோ இது வச்சு நம்ம மாவை ஃபில் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு ஓட்டை போட்டு இந்த மாதிரி எண்ணெயில் பிழிஞ்சு விட்டோம்னா கூட அழகாக சின்னதாக பொரிஞ்சு வரும். ஸோ பூந்தி கரண்டி ஜல்லி கரண்டின்னு எந்த எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லைன்னா கூட நம்ம பால் கவர் எண்ணெய் கவர் இதெல்லாம் வச்சு நம்ம செய்ய முடியும். அடுத்தது இந்த மாதிரி நம்ம மாவு சலிச்சோம் இல்லையா? அதில் கூட இந்த மாதிரி நம்ம ட்ராப் பண்ணலாம். கொஞ்சம் பெருசாகவே வரும், பட் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து மிக்சர் ஜாரில் லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்து தான் நம்ம லட்டு செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தடில் பூந்தி பொரிச்சிக்க முடியும். இதில் என்னென்னா நம்ம கார பூந்தி மாதிரி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் பூந்தி கரண்டி வச்சு செய்யும் போது கார பூந்தியாகவும் செஞ்சுக்கலாம், அதே நேரத்தில் நம்ம லட்டுவாகவும் பிடிச்சிக்கலாம். ஸோ ஒரு ஸ்வீட் செய்யும் போதே ஒரு காரமும் செஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம பொரிச்ச மற்ற பூந்திகளுக்கும் பூந்தி கரண்டியில் செஞ்ச பூந்திக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அழகாக முத்தாக ரவுண்டாக இருக்கும். அடுத்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க பூந்திகள்லாம் மிக்சர் ஜாரில் மாற்றி லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒட்டு மொத்தமாக போட்டு பிளெண்ட் பண்ணாதீங்க. ஒரு பாதி அளவுக்கு மட்டும் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா மீதி பாதியை போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு லட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி ஒட்டு மொத்தமாகவும் போட்டு அரைச்சிடக்கூடாது. எந்த அளவுக்கு பூந்தி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி 2-3 பேட்சாக போட்டு அரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த பூந்திகளை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். பூந்திகளாக பொரித்து அப்படியே நம்ம சக்கரை பாகில் போட்டு செய்யும் போது அது அவ்வளோ நல்லா இருக்காது, பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்து செய்யும் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து இதுக்கு தேவையான சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு கடலை மாவு, 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருந்தோம். இப்போ சுகர் சிரப்புக்கு
1 கப் அளவுக்கு சர்க்கரை, கூடவே சிட்டிகை கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கலர் பவுடர் தேவையில்லைன்னா சேர்க்க தேவையில்லை. பட் கடையில் கிடைக்கிற மாதிரியான அதே கலருக்கு தேவைன்னா சிட்டிகை கலர் பவுடர் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். நான் வீடியோவில் சொன்ன மெஷர்மெண்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா லட்டு சும்மா சூப்பராக பக்காவாக வரும். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அளவுகளில் சேர்க்குறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு கேப்ஷனில் கொடுக்குறேன். சந்தேகம் இருக்கிறவங்க அதில் பார்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து சர்க்கரை ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த சமயத்தில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. லைட்டாக பிசுப்பு தன்மை மாதிரி வரும். அந்த சமயத்தில் நம்ம வந்து இந்த பொரிச்சு வச்சுருக்க பூந்தி, அதாவது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல சின்ன சைஸில் பூந்தியாக பொரிச்சு எடுக்கிறோன்னா இது நம்ம அரைச்சி சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம வந்து ஷேப்ஸ் இல்லாமல் அதே மாதிரி பெரிய பூந்திகளாக பொரிச்சு எடுக்கிறனால தான் லைட்டாக இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி சேர்த்து பண்ணும்போது சாஃப்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் அடியோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த சர்க்கரை பாகில் எல்லாமே நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறலாம். அந்த சர்க்கரை பாகெல்லாம் நல்லா இது உறிஞ்சிட்டு நல்லா அப்சர்வ் ஆகி கொஞ்சம் டைட் ஆகிடும். இப்போ வந்து நல்லா சூடாகவும் அதே நேரத்தில் இலக்கமாகவும் இருக்கும். ஸோ நம்மளால் வந்து அந்த லட்டு பிடிக்க முடியாது. ஓரளவுக்கு நல்லா ஆறணும். அந்த மாதிரி ஆறி வரும்போது இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இளம் சூட்டில் இருக்கிறதுனால ஈஸியாக லட்டு பிடிக்கலாம். லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக வந்து கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம், அதாவது திராட்சை சேர்த்துக்கலாம், உலர்ந்த திராட்சை. கூடவே வந்து நமக்கு விருப்பமான நட்ஸு, நான் வந்து முந்திரி பருப்பும் அதுக்கப்புறமா வெள்ளரி விதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ்னாலும் சேர்த்துக்கோங்க. கல்கண்டு இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். லட்டு சாப்பிடும்போது இது இடையில வாயில் கடி போடும். அதனால அதோட சேர்த்து லட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் நெய்யில் வறுத்து கூட சேர்க்கலாம் அல்லது அப்படியும் சேர்த்துக்கலாம். ஆனால் நட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மாவு எந்த அளவுக்கு தளர்வாக இருந்துச்சு, இப்போ ஓரளவுக்கு கெட்டியாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம குத்து மதிப்பாக கையால் ஒரு அளவு எடுத்து உருண்டை பிடிக்கும் போது ஒவ்வொரு லட்டு ஒவ்வொரு சைஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழிக்கரண்டி பயன்படுத்தி ஒரே அளவாக எடுத்து பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் எல்லா உருண்டைகளும் ஒரே அளவில் இருக்கும். நிறைய கல்யாணங்களில் ஃபங்க்ஷனெல்லாம் வைக்கிற லட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பூந்திகள் வந்து பெருசாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது அந்தளவுக்கு சாப்பிட்றதுக்கே பிடிக்காது. ஆனால் நல்ல பேக்கரிஸில் கொஞ்சம் காஸ்ட்லியாக லட்டு வாங்கி சாப்பிடும்போது 1-2 லட்டோடு நிறுத்த முடியாது. அடுத்தது சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இப்போ நம்ம செஞ்சுருக்க லட்டுவும் இருக்கும். ஆனால் அதிக செலவாகாது. ரொம்ப கம்மியான செலவில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 பொருளில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிட முடியும். ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்கள் ஸ்வீட் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஸ்வீட்னாலே எல்லாருக்கும் பிடிக்காது. ஆனால் ஸ்வீட்டே பிடிக்காதவங்களுக்கு கூட ஒரு சில ஸ்வீட் பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு இந்த மோத்திச்சூர் லட்டு பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிடிக்குமா ஸ்வீட்டில் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ குழிக்கரண்டி அளவு எடுத்து எல்லா லட்டுவுமே நம்ம இதே சைஸில் பிடிச்சிக்கலாம். பாருங்கள், எல்லாமே ஒரே சைஸாக இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது நீங்கள் 1 வாரம் வரைக்கும் வெளியிலே வச்சு சாப்பிடலாம். 2-3 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் மாறாமல் அப்படியே இருக்கும். ஸோ ஈஸியான மெத்தடில் கரெக்டான அளவுகள் சேர்த்து சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி லட்டு செய்கிறது அப்படின்றத பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த டைமில் செய்யணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தீபாவளிக்கு வேறு ஏதாவது ஸ்வீட் ரெசிபி வேணுமா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வர வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.